கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற தேவன். என்ற தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே 40 நாள் தியானம் என்ற ஒரு சிறந்த தியானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகின்றார், ஆரோக்கியப்படுத்துகின்றார், சத்துவம் பெற உதவி செய்கின்றார். இந்த தேவன் இன்றைக்கும் விசேஷமான ஒரு காரியத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க உள்ளதாக இருக்கின்றார். 20 நாட்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை நேர்த்தியாய் தியானித்து வந்தோம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு சத்துவமுள்ள ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமாகவும் சம்பூர்ணமாக இருக்கும் என்ற சந்தேகம் இல்லை. ஆண்டவர் 20 நாட்களுக்கு கடக்க செய்து இன்றைக்கு 21வது நாட்களே உங்களை இயேசு அன்புலர் ஊழியத்தின் வாயிலாக காண செய்துள்ளார். நான் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இது எப்படி போகும், எப்படி செய்ய முடியும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் நேர்த்தியாய், ஞானமாய், கிருபையாய் நடத்துகிறார் என்பதை மாற்றும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு இப்படி பேசும் என்று ஒரு தாளந்து கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது. எனக்கு எப்படி காரியத்தை சொல்லணும், எப்படி கருத்தை விளக்கணும் என்பதெல்லாம் குறித்து ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் அவருடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் பரிசுத்தாவினால் நிரம்ப செய்து நேர்த்தியாய் பேச செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நேர்த்தியாய் பேச வைக்கின்றார். அவருடைய ராஜ்யமானது ஒருபோதும் சீர்கெட்டு போகாதபடி தேவ பிள்ளைகளை அவர் வல்லமையாய் பயன்படுத்துகின்றார். நானும் இந்த நிகழ்ச்சியை என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்பதை குறித்து ஒரு அநேக கலக்கம், ஒரு திகில் காணப்பட்டது. ஆனால் 20 நாட்கள் தேவன் கொண்டு சொன்ன விதம் பார்க்கின்ற போது ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நான் நிகழ்ச்சி செய்ததில்லை. ஆனாலும் கிறிஸ்து என் வாழ்க்கையிலே இந்த 40 நாள் தியானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் கொடுத்த அந்த வார்த்தையானது யோசித்து பார்க்கும்போது செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் வியப்பாய் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை நாம் பலப்படுகின்ற போது நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். ஆவி ஆத்மாசம் பலன் பெறும். நமக்குடைய பாவம் இராது. கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், கோபங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் அப்படி செய்யக்கூடுமே ஒழிய வேறு எந்த ஒரு வார்த்தை நம்மை இந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை நேர்த்தியாய் கொண்டு செல்லாது. அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இனி ஒரு நாட்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த கருத்தானது மற்ற ஜனங்களுக்கு அது ஆலோசனையாகவும் அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்கிற வழியாகவும் இருக்கும் சந்தேகம் இல்லை. ஆகவே ஒருவருக்கொருவர் சாட்சி சொல்வதிலும் சமாதானத்தோடு இருப்பதிலும் நாம் குறைவுபட்டு போகக்கூடாது. சிலர் அநேகருடைய சாட்சியானது சில மக்களை தொடும். ஆகவே சாட்சி சொல்வதில் ஒவ்வொரு ஊழியனும் நேர்த்தியாய் காணப்பட வேண்டும், உண்மையாய் காணப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் அதிசயங்கள் அற்புதங்கள் கண்டாலும் நம்முடைய சாட்சி ஜனங்களுக்கு நேர்த்தியாய் சொல்கின்ற பொழுது அது ஒரு அசைவை ஏற்படுத்தும், ஒரு அதிசயத்தை செய்யும். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றும் தேவன் நேர்த்தியாய் பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை திறக்கலாம். இன்றைக்கு நாம் 21வது நாட்களை வந்திருக்கின்றோம். ஒரு விசேஷ கிருபையை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாதீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் கொடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் கொடிப்பும் அல்ல. அதன் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்முடைய நன்மை தூசிக்கப்படாதபடி மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை கீழே விட பண்ண நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பயணிக்கிறவங்க, நம்ம கூட உறவாடுகின்றவங்க, இவங்க தான் நமக்கு கண்ணியை விளைவிப்பார்கள். நாம் அவர்கள் முன்பாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வது பிடிக்காமல் இது எப்படியாவது விட பண்ண வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பாங்க. அது போன்ற நம்ம நபர்களுக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள், பாடுகள் இவை எல்லாவற்றையும்
முதற் காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆகவே நாம் வாழ்கின்ற இடமும் சரி, பழகின்ற ஆட்களும் சரி, உண்மை உள்ள ஆட்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். சில பேர் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சமாதானம் இதையெல்லாம் பார்த்தும் இந்த மனுஷன் இப்படி சந்தோஷமாக இருக்கானே, இவ்வளோ அனுசரிப்போடு இருக்கானே, இவ்வளோ நல்லா இருக்கானே என்று பிடிக்காமல் அவர்கள் நம்மை விலப்பண்ண 1000 வழிகளை யோசிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதுங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பன்றிக்கு முன்பாக நம் முத்துக்களை விதைக்கக்கூடாது. அதே போல நாய் தான் கக்கிற தானே தின்னும் என்று சொல்லி வார்த்தை சொல்லும். இது போன்ற நபர்களிடத்தில் நாம் மிகுந்த கவனமாக இருக்கணும். இந்த 2 குணங்களை கொண்ட நபர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வலியும் வேதனையும் உண்டு பண்ணுகின்ற ஒரு நபர்கள். அந்த நபர்களை குறித்து நாம் மிகுந்த கவனமாக இருக்கணும். அவர்கள் பார்த்தால் தேன் போல பேசுவார்கள், தேனை காட்டும் மதுரமாய் பேசுவார்கள். இவர்கள் இந்த நபர்கள் இந்த குணம் கொண்டவர்கள். ஆகவே அது போன்ற மக்களிடத்தில் பேசும்போது பழகும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். அவர்கள் பேசுவது அன்பு காட்டுவது போல காணப்படும், அவர்கள் சொல்வது அக்கறை கொள்வது போல காணப்படும். ஆனாலும் நமக்கு பின்பாக ஒரு கண்ணியை வைத்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது இவனை விடப்படலாம் என்று சொல்லி, எப்பொழுது இவனை தூசிக்கலாம் என்று சொல்லி, எப்பொழுது இவனை கீழே மனங்கடிக்கப்படலாம் என்று சொல்லி வகை பார்த்து கொண்டே இருப்பார்கள். மிகுந்த எச்சரிக்கையாக மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற நபர்களோடு நாம் பயணிக்கின்ற போது தேவ ஞானத்தோடு எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது, தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஒரு குற்றச்சாட்டத்தோடு நாம் புசித்து குடிக்கின்ற பொழுது திருவிழா காலங்களில், திருமண நாட்களில், கல்யாண காலங்களில் இது போன்ற காரியங்களோடு நாம் பயணிக்கின்ற பொழுது, அவர்களோடு நாம் உலாவுகின்ற பொழுது ஒரு நன்மை நிமித்தமாக சகோதரன் கூட்டிருப்பான் அல்லது உறவினர் கூட்டிருப்பாங்க, அவர்களை மதித்து நாம் போவோம். அது போன்ற இடங்களில் நாம் பேசுகின்ற வார்த்தை ஞானமாய் பேச வேண்டும், நீதியாய் பேச வேண்டும். அவர்களோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு புசித்து குடித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை அவர்கள் கவனித்து கொண்டே இருப்பார்கள். நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் தவறுதலாக கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிட்ட ஒரு காரியம், நீலாம் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லி, நீலாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. என் கூட இருந்துக்கிட்டு, என் கூட பழகிட்டு, எல்லா நன்மை தீமையும் பங்கெடுத்தவர்கள் இறுதியாக எனக்கு வைத்த பெயர் கெட்டவன் என்று சொல்லி, இவன் விளங்காதவன் ஆகாதவன், இவன் இருந்தால் குடும்பம் நாஸ்தியாகும் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தீங்கான ஒரு கிரியேட் பண்ணி போயிட்டாங்க. நான் அதிலிருந்து வெளிவரதுக்கு 3 மாத காலங்களானது. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அந்த வேதனை ரொம்ப சூழ்ந்து காணப்பட்டது. நான் மிகுந்த அழுகையோடு காணப்பட்டேன். 3 மாதங்கள் ரொம்ப வேதனையோடு அழுது காணப்பட்டேன். ஒரு நல்ல நண்பன் இருந்தான், அவன் தான் உதவி பண்ணான். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு பாடம் இல்லை. ஒரு நல்ல போதகர் என்னோடு பேசினாங்க, வினோத், இந்த ஸ்டேஜில் நீ இந்த பாடுகளை சந்திக்க நீ ஆயத்தமாக இல்லைனா நீலாம் என்ன ஊழியக்காரன்னு சொல்லி அவர் வார்த்தையால் என்னை புஷ்டி பண்ணார். அப்போதுதான் என்னுடைய சிந்தை விழித்தது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இதுவும் ஒரு பாடுதான், இது ஒரு முள்ளுதான் என்று எண்ணி அன்னைக்கு அவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தாவே, இது போன்ற பாடுகள் வருகின்ற போது நான் விழித்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஞானமாய் நடக்க கற்றுத்தாரும் என்று சொல்லிய போது அந்த பிரச்சனைக்கு தேவன் கொடுத்த ஒரு வசனம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி அந்த பாடுகளில் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த நிந்தனை என் குடும்பம் முழுவதுமே சூழ்ந்து கொண்டது, என் மனைவியை சூழ்ந்து கொண்டது, என் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் செய்த அந்த துரோகத்தின் நிமித்தமாக நான் மிகுந்த மனக்கலக்கத்திற்குள்ளாக காணப்பட்டேன். என் மனைவி ஒரு பக்கம் கண்ணீர், என் குடும்பம் ஒரு பக்கம் கண்ணீர். இது எல்லாம் எப்படி வருது சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லி நம் இது போன்று தேவனை அறியாத ஜனங்களோடு ஒரு உரிமையோட கிறிஸ்துவ அன்பை காட்டுறங்கிற பேரில் அவங்களோட நான் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு, ஜாலியாக பேசிக்கிட்டு, ஜாலிங்கிற வார்த்தையில் அங்கே தான் நமக்கு ஒரு பிரச்சனையும் உண்டாகுது. கிறிஸ்துவ ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு பழகின்ற போது ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும். கிறிஸ்துவ அன்பை கொண்டவர்கள் ஞானமாய் நடந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அங்கே தவறினேன், அது நிமித்தமாக ஏற்பட்டது எனக்கு நிந்தையும் அவமானமும். மிகுந்த மனதுக்குள்ளாக அழுது கொண்டேன். அந்த பிரச்சனையை ஒட்டி காலமே எழும்பி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, இரவு 12 மணி கொடுத்த ஒரு வார்த்தை, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பரமாக இருக்குன்னு சொல்லி. ஆகவே நாம் பேசுகின்ற வார்த்தை அவர்களோடு பயணிக்கின்ற பொழுது எல்லாவற்றும் மிகுந்த கவனமாக இருக்கும். எப்பொழுது நம்மை கீழே விட பண்ணுவார்கள் என்பது தெரியாது. காரணம்,
நாம் நன்மை செய்தவர்களாய் அந்த இடத்துல காணப்பட்டோம். தினமும் ஒவ்வொரு மாதம் மீட்டிங் போடுவேன். மீட்டிங் போடுகின்ற பொழுது வருகின்ற ஆத்துமாக்களுக்கு உணவு கொடுப்பேன். இதையெல்லாம் என் சுயத்தினால் நான் கொடுத்ததில்லை. முழுக்க முழுக்க கிறிஸ்து அவர் இதை சம்பாதிக்க செய்தார். அதிலிருந்து வர வருமானத்தை எடுத்து சின்னதாக ஒரு உணவு கொடுத்தேன். இது அந்த இடத்துல ஒரு ஒரு மகிமையாக காணப்பட்டது. அப்பொழுது அவருக்கு தோன்றிய ஒரு எண்ணம், இவ்வளோ சின்ன வேலை தான் பார்க்குறான், வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இவ்வளோ நிறைவாக இருக்கிறானே, இவ்வளோ செழிப்பாக இருக்கானே, மீட்டிங் போடுறான், சாப்பாடு போடுறான், சந்தோஷமாக இருக்காங்களே, இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் எப்படி இவங்க சந்தோஷமாக இருக்காங்க என்று எண்ணிய சத்ருவானவன் கண்ணீர் விதைக்க ஆரம்பித்தான். அதனால தான் நமக்கு அந்த பாடுகள். ஆகவே நம்முடைய நன்மையானது எங்கே விதைக்கணும், எங்கே விதைக்கக்கூடாது என்பதை நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ ஜனங்கள் வந்தார்கள், பயன்படுத்தினார்கள், சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் என் அருகில் நான் பழகிய நபர்கள் தீங்கானவர்கள் என்பதை மறந்து கிறிஸ்து அன்பை காட்டுகிறேன் என்கிற பேரை நான் அவர்களை நம்பி ஏமாந்ததான் மிச்சம். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கின்ற பொழுது, தேவனை அறியாத நபரோடு பழகின்ற பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது என்ன செய்வார்கள் என்று தெரியாது. எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. தேவன்கிட்ட கேளுங்க, கடவுளே எனக்கு ஞானத்தை பகுதி வரும் தாருங்க என்று சொல்லி நான் கேட்கின்ற பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து தேவனை நேர்த்தியாக நடத்த வல்லவராக இருக்கின்றார். நாம் அவருடைய ஜனங்களாய் வாழ்ந்தாலே போதும். தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குறிப்பும் அல்ல. அது போன்று நாம் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த லைன்ல பாருங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? நம்முடைய நன்மையை தூசணப்பட அப்படி எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நன்மையை தேவன் எந்த அளவுக்கு உயர்த்தார் பார்த்தீங்களா? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஒரு மனிதன் துப்பமில்லை வாழ்கின்ற பொழுது நீதியோடு நியாயத்தோடு காணப்பட்டால் அது பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக காணப்படுகின்றது, ராஜ்யத்துக்குரிய. ஸோ இவ்வாறு நம்முடைய நீதியை நாம் பத்திரமாய் பாதுகாக்கின்ற போது, பத்திரமாய் சேமிக்கின்ற பொழுது நாம் நீதியோடு நியாயத்தோடு வளரக்கூடும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அதற்கு ஒப்பாக இருக்கின்றது. தேவனுடைய நன்மை அதற்கு ஒப்பாக இருக்கின்றது. ஒரு மிகுந்த மன சந்தோஷத்தோடு நாம் இருக்க வேண்டும். இதை பார்க்கின்ற ஜனங்களை, கேட்கின்ற ஜனங்களை, இன்றைக்கு நீங்கள் ஒரு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் நன்மையை ஞானமாய் காத்துக்கொள்வேன். நான் எங்கே நன்மை விதைக்கணும், நன்மை விதைக்கூடாது என்பதை நான் புரிந்து கொள்வேன். நான் செய்கின்ற காரியமெல்லாம் கிறிஸ்துக்கு பிரியமாக இருக்க கற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய சிறைப்பை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய நன்மையை காத்துக்கொள்ள நாம் மிகுந்த கவனமாக இருக்கணும். என்னை போல ஒரு உண்மையான அன்பு இல்லாத இடத்துல விதையை விதைச்சு அங்கே நம்ம அசிங்கப்பட்டு போகக்கூடாது. நீதியாய் காத்துக்கொள்ள வேண்டும், நியாயமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மோடு பயணிக்கின்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. ஆனால் கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது யார் நல்லவர் யார் கெட்டவர் கண்டுகொள்ள முடியாது. அதற்கு கிறிஸ்து நமக்கு அடையாளம் காட்டுவார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கேன் என்று சொல்கின்றான். ஆகவே எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்குள்ள நாம் ஞானமாய் நடக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எதுவும் நம்மை அசைக்காது. நாம் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது, யாரும் அளவுக்கு அதிகமாக பழகக்கூடாது. அதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது நிமித்தமாக வருவது தான் நமக்கு கண்ணியும் வேதனையும் வலியுமா இருக்கின்றது. நான் தவறு செய்யவே தான் இவ்வளோ ஒரு பாடு, இவ்வளோ ஒரு நிந்தை. அதை புரிந்தவனாய் அதை விட்டு விலக ஆரம்பித்தேன். கிறிஸ்டியனின் மகிமையாய் ஆசிரிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் நான் சொற்ப சம்பளம் வாங்கி வாழ்ந்து வந்தாலும் அத்தேவுடைய சமூகத்தில் அது எனக்கு மகிழ்ச்சியாய் காணப்படுகின்றது. அந்த சந்தோஷம், அந்த அன்பு, அந்த நீதி ஒவ்வொரு தேவைப்படையிலும் காணப்பட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கின்றார், நன்மை செய்வதை தூசிக்கப்பட இடம் கொடுக்காதபடி இருங்கள் என்று சொல்லி, அந்த நன்மையானது தேவனுடைய சமூகத்தில் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதன் நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கின்றது சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியான நம்முடைய நன்மையானது தேவனுடைய சமூகத்தை எந்த அளவுக்கு ஒரு மகிமை அப்படின்னு பார்த்தீங்களா? ஆகவே நன்மை புரிந்தவராய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா, இவைகளிலே கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமான மனசரால்
அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த மாதிரி நாம் நன்மை செய்கின்ற பொழுது, மற்ற ஆத்மாக்காக நாம் வரவேற்கின்ற பொழுது, மற்ற ஆத்மாக்காக நாம் பிரயாசப்படுகின்ற பொழுது, நாம் கிறிஸ்துவ ஊழியக்காரனாய் அங்கீகரிக்கப்படுகின்றோம். அது தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகின்றது. அந்த அன்பு, அந்த மகத்துவம், அந்த ராஜ்யம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு நன்மை செய்யுங்கள். அந்த நன்மையானது இடல் உண்டாக்கும்படியாக செய்யாதிருங்கள். நீங்கள் செய்கிற நன்மையானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்கின்ற பொழுது, அதை நீதியாய் காண்கின்ற தேவன் நம்மை ஊழியக்காரனாய் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்க செய்கின்றார். மக்கள் எல்லோரும் இன்னொரு ஊழியக்காரன் சொல்லி நம்மை அங்கீகரிக்கிறார்கள். தேவனும் அதை கண்டு நம்ம ஒரு ஊழியக்காரனாய் அங்கீகரிக்கின்றார். அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் ஒவ்வொரு தேவப்படைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அதை விசுவாசியுங்கள், அதை நம்புங்கள், அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்துவ வாழ்க்கையை பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற நன்மையானது மற்ற ஜனங்களுக்கு இடர் உண்டாக்காதபடி செய்ய உதவி செய்யும். எங்களை பார்க்கின்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள உதவி செய்யும். எங்களுடைய நிந்தை, அவமானம், வேதனை நீங்க செய்யும். எங்களோடு பழகின்றவர்களை நிதானித்து அறிந்து கொள்ள ஞானத்தின் ஆவி தந்தருள்வீராக. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பீராக. அதற்கு உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. தகப்பனே, நிகழ்ச்சி பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. தகப்பனே, சூழ்நிலை மாறப்பண்ணுகிறாக, நிந்தையை மாறப்பண்ணுகிறாக, பாடுகளை மாறப்பண்ணுகிறாக, வியாதியை மாறப்பண்ணுகிறாக. உம்முடைய பிள்ளைகள் நன்மையால் திருப்தியடைவராக. அந்த நன்மையை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ள உதவி செய்கிறார்கள். அந்த நன்மை நிமித்தமாக நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசிரியப்பீராக. அது மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரரை அங்கீகரிப்பீராக. தகப்பனை, வியாதியோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று இயங்கியிருக்கின்ற ஜனங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாத மகிழ்ச்சியும் கொடுத்து வாழ்க்கையை ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல, கற்பத்தின் கனி கிடைக்க உதவி செய்யும். முற்றிலுமாய் உங்கள் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நல்ல ஞானம், புத்தி, தெரிந்த அறிவே எங்கள் கற்றுத்தார். இயேசு என்னும் வல்லமையான நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். வார்த்தையில் உரிய தருங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் தாமே நம்மை வசிப்பாராக. ஆமேன்.